வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான திஷா குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் குழு துணைத் தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் சரவணன், குமார், ஏகேடி ஆறுமுகம், செந்தில்குமார், நேரு, மோகன்தாஸ், செந்தில், அழகநந்தம், கார்த்திகேயன், ராமு, கார்த்திகேயன், ரவிக்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, நிலம் மற்றும் சர்வே பதிவேடுகள் துறை, குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து துறை தலைவர்கள் விரிவாக விளக்கம் அளித்தனர். மேலும் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் செயல்பாடு, திட்ட மதிப்பீடு மற்றும் முன்னேற்ற பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், கிராம சேவா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் செயல்பாடு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் தங்களது தொகுதிகளுக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். நிறைவில் பேசிய வைத்திலிங்கம் எம்பி, மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் விரைவாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தப்பட்டு அவற்றின் பயன் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைய சம்பந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பிரான்சில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி நடைபெற்ற மகத்தான பிரெஞ்சு புரட்சியின் மூலம் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட மக்களாட்சி உருவானது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டின் துணை தூதர் ஜோன் பிலிப் ஹூதர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. இரு நாடுகளின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு மற்றும் கலாச்சார பிணைப்பை நினைவுகூரும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் காலியாக இருந்த 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்களை உடற்தகுதி மற்றும் எழுத்து தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். அதில் தேர்வு செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 3 பேர் சொந்த காரணங்களுக்காக தங்களது பணியினை சமீபத்தில் ராஜினாமா செய்தனர். இதையடுத்து அந்த இடங்களை நிரப்பும் பொருட்டு தகுதியின் அடிப்படையில் காத்திருப்பு பட்டியலில் இருந்து 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. சட்டசபை வளாகத்தில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி தீயணைப்பு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். இதில் கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். பிரெஞ்சு கால கட்டமைப்பில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட சாலைகள் மற்றும் சாலையோர மரங்கள் புதுச்சேரியின் தனி சிறப்பாக விளங்கி வருகின்றன. கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் ஒன்றான புசி வீதியில் இன்று காலை பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் சென்ற டெம்போ மீது விழுந்தது. பரபரப்பான காலை நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தபொழுதும் அப்பகுதியில் பாதசாரிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. மரம் விழுந்ததில் டெம்போ சேதமடைந்தது. மேலும் மரத்தின் கிளைகள் அருகிலிருந்த மின்கம்பத்தின் மீது விழுந்ததால் மின்கம்பமும் உடைந்து சேதமடைந்தது. இதன் காரணமாக புசி வீதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி அதன் இடுக்கில் சிக்கியிருந்த டெம்போவை மீட்டனர். பின்னர் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு வாகனங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. புதுச்சேரி அருகே சின்ன பழைய ஆரவல் சாலையில் கோட்டகுப்பம் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக புதுச்சேரி பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் இருந்த 2 பேரை விசாரித்ததில் அவர்கள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஒருவர் விழுப்புரம் மேல் செட்டித்தெருவை சேர்ந்த ராகேஷ், மற்றொருவர் சென்னை கொருக்குப்பேட்டை நரேஷ்குமார் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் இருவரை சோதனை செய்ததில் 2 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் அதை பயன்படுத்தும் ஊதுக்குழல் 2 ஆகியவற்றை கைப்பற்றினர். இதையடுத்து அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆரோவில் பகுதியில் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த 6 பேர் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூரை சேர்ந்த கார்பெண்டர் சஞ்சயை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய புதுச்சேரியை சேர்ந்த ஜெயக்குமார் மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரைக்கு மது அருந்த வருமாறு அழைத்துள்ளார். அங்கு ஜெயக்குமார் மற்றும் அவரது நண்பர் ஜெயபிரதாபனுடன் மது அருந்திய பொழுது போதையிலிருந்த சஞ்சயை இருவரும் தாக்கி அவர் அணிந்திருந்த ரூபாய் 70,000 மதிப்பிலான வெள்ளி செயின், குருமார், அரைஞான் கயிறு மற்றும் செல்போனை பறித்து கொண்டு தப்பி சென்றனர்.
இதுகுறித்து சஞ்சய் அளித்த புகாரின் பேரில் திருக்குணர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமார், ஜெயபிரதாபன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பயன்படுத்திய பைக் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் ஏற்கனவே வழிப்பறி மற்றும் கஞ்சா வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே ஒதியம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நித்யா பேக்கேஜிங் என்ற அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையின் குடோன்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளில் தீப்பற்றியதால் சில நிமிடங்களிலேயே தீ மளமளவென பரவி தொழிற்சாலையின் பெரும்பகுதியை சூழ்ந்தது. அதிக வெப்பநிலை மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய அட்டை பொருட்கள் அதிக அளவில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததே தீ வேகமாக பரவ காரணமாக இருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த நகர மற்றும் கிராமப்புற தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த வீரர்கள் பல தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் குடோன்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை பொருட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடியும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறினர். இதனால் வானளாவிய கரும்புகை அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்தது. மேலும் தீயணைப்பு வாகனங்கள் போதுமான அளவில் இல்லாததால் தீயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவால் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் கடும் வெப்பமா அல்லது மின் கசிவா என்பது குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருக்குணர் அடுத்த கைகலப்பட்டு கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ராமு. இவருடைய மகன் அவினேஷ். இவர் கோணிச்சம்பட்டு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். இன்று காலை மாணவன் அவினேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். கைகலப்பட்டு ஏரிக்கரை வழியே சென்று கொண்டிருந்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த சாண்டா கிளாரா என்ற தனியார் பள்ளி வாகனம் மாணவர்களுடன் செல்லும் பொழுது முன்னால் சென்ற மாணவனின் இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகின்றது. இதில் மாணவன் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் மாணவன் மீது பேருந்து ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து ஒன்று திரண்ட அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய தனியார் பள்ளி பேருந்தை அடித்து உடைத்து நொறுக்கினர். இதில் வாகனம் முழுவதும் சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாதது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வராதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மகளிருக்கு மாதம் ரூபாய் 4000 உரிமைத்தொகை வழங்க வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அரசு உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை முன்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி மரியாள் நகர் வின்சென்ட் வீதியைச் சேர்ந்த அருண்குமார் மற்றும் இஸ்ராயல் பிரசாந்த் ஏற்பாடு நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் கிராமப்புற சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் கெம்ஃபேப் அல்கலேஸ் லிமிடெட் நிறுவனமும் அன்னப்பிரதோஷனா சேவை அறக்கட்டளையும் இணைந்து சமூக நிகழ்ச்சி நடத்தினர். இதில் திருக்காஞ்சி, உருவையாறு, கோணச்சம்பட்டு, வில்லியனூர், மடுகரை, சாத்தமங்கலம், கழுப்பெரும்பாக்கம், சடையாண்டிக்குப்பம், பள்ளித்திண்ணல், கோர்க்காடு மற்றும் மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சிறு மற்றும் குறு வியாபாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அன்னப்பிரதோஷனா சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் பிரவீன் வரவேற்புரையாற்றினார். கெம்ஃபேக் ஆல்கலேஸ் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து துணை பொது மேலாளர் கண்ணப்பன், சிவில் துறை மேலாளர் இளங்கோவன் ஆகியோர் பேசினர். மூத்த நிர்வாகி ராஜா உடனிருந்தார். இதில் 27க்கும் மேற்பட்ட சிறு குறு வியாபாரிகளுக்கு பேட்டரி ஸ்ப்ரேயர், 30 கிலோ விதைகள்,
பஞ்சகாவியம், மீன் அமிலம் உள்ளிட்ட 20 வகையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன்குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து மற்றும் இயற்கை விவசாயி வீரப்பன் ஆகியோர் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து ஆலோசனைகள் வழங்கினர். நிகழ்ச்சியை திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் லோகேஷ், சத்யா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். ஏற்பாடுகளை மங்களம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் பள்ளி திண்ணலை சேர்ந்த தேவராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஓசூர் தொகுதிக்குட்பட்ட பொறையூர், அகரம் உள்ளிட்ட பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் இளையவேந்தர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாளை புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சியினர் மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் ரவி பச்சமுத்து பிறந்தநாள் விழாவை ஒட்டி பட்டாசு வெடித்தும் கட்சி கொடி ஏற்றியும் பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சி பொருளாளர் தியாகு, துணை செயலாளர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் தியாகு, கட்சி நிர்வாகிகள் வினோத், கிருஷ்ணா, பலராமன், சுந்தர்ராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியோர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து துரை சேனாதிபதிக்கு பாடல்கள் பாடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவருக்கு அட்சதை தூவி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்க வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் துரை சேனாதிபதிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் தனது பிறந்தநாளை முன்னிட்டு துரை சேனாதிபதி கேக் வெட்டி கொண்டாடினார். அப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு சிறப்பு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் முதியோர் இல்ல நிர்வாகிகள் கலந்து கொண்டு துரை சேனாதிபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.